பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வெல்கம் டு ராஜதிலகம். அப்பா இன்னைக்கு ராஜதிலகம் சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா சிஸ்டர், சூப்பரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் தலைப்பு. சரிங்க சிஸ்டர், முரளி வாசிக்கலாம். அப்பாவோட மக வாக்கியங்களை கேட்போம். ம் 3/5/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, தனக்குத்தான் ராஜ திலகத்தை இடுவதற்கான தகுதி மிக்கவராக ஆகுங்கள். எந்த அளவு படிப்பை படித்து ஸ்ரீமத் படி நடக்கிறீர்களோ அந்த அளவு ராஜ திலகம் கிடைத்துவிடும் அப்படின்னு தலைப்பு. அப்பா ஆமா, ராஜ திலகம் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கணும், அந்த அளவுக்கு தகுதி மிக்கவரா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு படிப்பை படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஸ்ரீமத் நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ராஜ திலகம் கிடைத்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். கேள்வி: எந்த நினைவில் இருந்தீர்கள் என்றால் ராவண தன்மையின் மாயையின் நினைவு மறந்து போகும். பதில்: நாம் கணவன் மனைவி அல்ல, நாம் ஆத்மாக்கள். நாம் பெரிய பாபா, அதாவது சிவபாபாவிடமிருந்து சிறிய பாபாவின், அதாவது பிரம்ம பாபாவின் மூலம் ஆசை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் என்பது எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். இந்த நினைவு ராவண தன்மையின் நினைவை மறக்க வைத்துவிடும். நாம் கணவன் மனைவி அல்ல, ஆத்மாக்கள். நாம் பெரிய பாபா சிவபாபாவிடமிருந்து சிறிய பாபா பிரம்மா மூலமாக ஆஸ்தி எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த நினைவு இருந்துச்சுன்னா ராவணன் மாயையின் அந்த நினைவு மறந்து போகும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா நம்ம ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள், ஒரு தந்தையின் குழந்தைகள் அப்படிங்கிற நினைவு இருக்கும்போது அந்த ராவணனின் தன்மையெல்லாம் மறந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இதுதான் தூய்மையா இருக்கிறதுக்கான ஒரு யுக்தியா இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் முயற்சி செய்ய வேண்டியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகை அடைந்தோம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பாருங்கள், அனைவரும் திலகத்தை இங்கே புருவமத்தில் இடுகின்றனர். இந்த இடம் ஒன்று ஆத்மாவின் இருப்பிடம், மற்றொன்று ராஜ திலகம் இங்கே இடப்படுகிறது. இது ஆத்மாவின் அடையாளமாகத்தான் இருக்கிறது. இப்போது ஆத்மாவுக்கு தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆசை தேவை, உலகின் ராஜ்ய திலகம் தேவை. சூரிய வம்ச சந்திர வம்சத்து மகாராஜா மகாராணி ஆவதற்காக படிக்கிறீர்கள். அதாவது அந்த பூர்வ மத்தியத்தான் ஆத்மா அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாங்க. ராஜ திலகமும் அந்த இடத்துல தான் வைக்கப்படுது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப ராஜ திலகம் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிறீங்க. நாளைக்கு சூரிய வம்சத்து சந்திர வம்சத்து மகாராஜா மகாராணி ஆகிறதுக்கான அந்த ராஜ திலகமும் கிடைச்சிரும். அதற்கான படிப்பு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, நீங்கள் இங்கே வந்ததே படிப்பதற்காக. இங்கே பூர்வ மத்தியில் வசிக்கக்கூடிய ஆத்மா சொல்கிறது, பாபா நாங்கள் உங்களிடமிருந்து உலகின் சுயராஜ்யத்தை அவசியமாக பிராப்தி செய்வோம். தனக்காக ஒவ்வொருவரும் தனது முயற்சியை செய்ய வேண்டும். நாங்கள் நல்ல குழந்தைகளாக ஆகி காட்டுவோம் என்று சொல்கின்றனர். நாம் எப்படி நடிக்கிறோம் என தங்களுடைய நடத்தை. இப்பதான் நல்லா கேக்குது, மைக்க பக்கத்துல வச்சு பேசுங்க. ஓகே. நாம் எப்படி நடிக்கிறோம் என தங்களுடைய நடத்தை பார்த்தபடி இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு ராஜ திலகத்தை இடுவதற்காக தகுதி மிக்கவர்களாக ஆகியுள்ளோமா இல்லையா என நீங்களே அறிய முடியும். குழந்தைகளாகி நீங்கள் தந்தையின் நல்ல குழந்தைகளாக ஆகி காட்ட வேண்டும். பாபா நாங்கள் உங்களுடைய பெயரை விளங்க செய்வோம். நாங்கள் உங்களுடைய உதவியாளராக, அதாவது எங்களுக்கே உதவியாளராக ஆகி பாரதத்தின் மீது எங்களது ராஜ்யத்தை நடத்துவோம். பாரதவாசிகள் சொல்கின்றனர் அல்லவா, எங்களுடைய ராஜ்யம். ஆனால் பாவம் அவர்களுக்கு நாம் விஷம் நிறைந்த நதியில் வீழ்ந்து கிடைக்கிறோம் என்பதே தெரியாது. பாரதவாசிகளுக்கு நாம இப்ப இந்த விஷம் நிறைந்த நதியில வீழ்ந்து கிடக்குறோம் அப்படின்னே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. 5 விகாரங்களை தான் விஷம் நிறைந்த நதி அப்படின்னு சொல்றோம். அப்ப பாரதவாசிகளுக்கு தெரியாது நம்ம இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதே தெரியாது. அதான் கீழான நடத்தை அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், சரி வாசிங்க. சொல்றாங்க, ராஜ்யம் இல்லை, இப்போது ஆத்மா தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. தொங்கிக் கொண்டிருக்கிறது. உண்பதற்கு கூட கிடைப்பதில்லை. இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் போது பாபா சொல்கிறார், இப்போது நம்முடைய குழந்தைகளுக்கு உணவு கூட கிடைப்பதில்லை.
இப்போது நாம் சென்று இவர்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கலாம். ஆக தந்தை ராஜயோகம் கற்பிப்பதற்காக வருகிறார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை நினைவு செய்கின்றனர். அவரே புதிய உலகை படைப்பவராவார். தந்தை பத்தீத்த பாவரும் ஆவார், ஞான கடலும் ஆவார். இது உங்களை தவிர யாருடைய புத்தியிலும் இல்லை. நம்முடைய பாபா ஞானக்கடல் சுகக்கடலாக இருப்பவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள். ம் இந்த மகிமைகளை உறுதியாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மறக்காதீர்கள். ம் தந்தையின் ஞான கடலா இருக்காரு, சுக கடலா இருக்காரு. அப்ப இந்த மகிமையை ஒருபோதும் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றார். உங்களுக்கு ஞானத்தின் மூலமா தான் இப்ப ஆத்மான்னு புரிஞ்சிருக்கீங்க. ஆத்மான்னு புரிஞ்சதுனாலதான் பரமாத்மா தந்தைய நினைவு செய்யவும் முடியும். இந்த ஞானம் உங்களுக்கு இருக்குது இல்லையா? அதனாலதான் இந்த ஞானத்தின் மூலமா தந்தை உங்களை தூய்மையாவும் ஆக்குறாரு. தூய்மை ஆகுறீங்க. தூய்மையின் மூலமா சுகம் அடையவும் செய்றீங்க. சுகதாமத்துக்கும் போறீங்க, சாந்தி தாமத்துக்கும் போறீங்க அப்படின்னா சாந்தி மற்றும் சுகம் கொடுக்கக்கூடியவரா இருக்காரு தந்தை. அதனாலதான் தந்தையின் இந்த மகிமையை ஒருபோதும் மறக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தந்தையின் மகிமைகள் அல்லவா? அந்த தந்தை ம் மறுபிறவிகள் அற்றவர். கிருஷ்ணரின் மகிமைகள் முற்றிலும் வேறானதாகும். பிரதம மந்திரி, ஜனாதிபதி இவர்களின் மகிமைகள் வேறு வேறாக இருக்கின்றன அல்லவா? ம் எனக்கும் கூட இந்த நாடகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்டு உள்ளது. ம் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம். இதன் ஆயுள் எவ்வளவு என நாடகத்தில் நடிகர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? ம் தெரியவில்லை என்றால் அவர்கள் அறிவற்றவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் இதை தெரிந்து கொள்வதில்லை. மனிதர்கள் என்னவாக இருந்து என்னவாக ஆகிவிடுகின்றனர் என்ற வித்தியாசத்தை தந்தை புரிய வைக்கிறார். ம் அதான் அந்த ஜனாதிபதி, பிரதம மந்திரி அவங்கெல்லாம் இருக்காங்கன்னா அந்த மாதிரி உயர்ந்த பதவி மாறி இருக்கு இல்லையா? ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அது போல தந்தை மிகவும் உயர்ந்தவரா இருக்கார் அப்படிங்கிறத அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சிஸ்டர் லாஸ்ட் சொன்னாங்க? ஆயுள் எவ்வளவு நாடகத்துல இருக்கு அப்படின்னு நடிகர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவங்களுக்கு தெரியல. என்னுடைய பாட்டு உயர்ந்ததா இருக்கு அப்படின்னாரு. ஓகே. கிருஷ்ணரின் மகிமைகள் வேறு அப்படின்னாரு. ஆமா. அதான் கிருஷ்ணருடைய மகிமை வேறா இருக்குது, தந்தையின் மகிமை வேறா இருக்குது. ஆனா கிருஷ்ணர் தந்தையின் மகிமையெல்லாம் கிருஷ்ணருக்காக போட்டுட்டாங்க அப்படின்றத அதை சொல்றாரு. ஏன்னா கிருஷ்ணர் சத்தியுகத்தின் முதல் இளவரசரா இருக்காரு. அப்ப அவரு ராஜ திலகம் அடையக்கூடியவரா இருக்காரு, குழந்தையா இருக்காரு. ஆனா சிவபாபா தந்தையா இருக்காரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதான் என்னவா இருந்து என்னவா ஆகி விடுறாங்க அப்படிங்கிற வித்தியாசத்தெல்லாம் தந்தை தான் புரிய வைக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆமா. ஓகே. 84 பிறவிகள் எப்படி எடுக்கப்படுகிறது என்பது மனிதர்களுக்கு மொத்தம் தெரியாது என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்ள முடியும். பாரோன் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது. படங்கள் இருக்கின்றன அல்லவா? சோம்நாத் கோவிலிருந்து எவ்வளவு செல்வங்களை திருடி சென்றார்கள், எவ்வளவு செல்வங்கள் இருந்தன. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை சந்திப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். பாபாவிடம் ராஜ திலகத்தை ஸ்ரீமத் படி அடைவதற்காக வந்துள்ளோம் என குழந்தைகள் அறிவார்கள். ராஜ திலகத்தை அடையிறதுக்கான ஸ்ரீமத் தந்தை கிட்ட கிடைக்குது. அப்ப இந்த ஸ்ரீமத் படி நடந்து தந்தை கிட்ட இந்த ராஜ திலகத்தை அடைவோம் அப்படின்னு குழந்தைகளும் உறுதி எடுக்கிறாங்க. அவங்களும் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஏன்னா கண்டிப்பாக குழந்தைகள் அறிவார்கள். கண்டிப்பாக தூய்மை அடைய வேண்டும் என தந்தை கூறுகிறார். பிறவி பிறவியாக விஷ நதியை மூழ்கி களைத்து போகவில்லையா? நான் பாவி, நிர்குணமான தோல்வி அடைந்த எனக்குள் எந்த குணமும் இல்லை என்று சொல்லவும் செய்கின்றனர். அப்படியெனில் கண்டிப்பாக ஒரு சமயத்தில் இருந்தன அது குணங்கள். அந்த குணங்கள் இப்போது இல்லை. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் உலகின் எஜமானனாக அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாக இருந்தோம். இப்போது எந்த குணமும் இல்லை. இதையும் தந்தை புரிய வைக்கிறார். குழந்தைகளை படைப்பவர் தந்தையே ஆவார். தந்தைக்குத்தான் அனைத்து குழந்தைகளின் மீதும் இரக்கம் ஏற்படுகிறது. என்னுடைய நடிப்பும் நாடகத்தில் இருக்கிறது என தந்தை கூறுகிறார். எந்த அளவு தமோ பிரதானமாக ஆகியுள்ளனர். பொய்யான தவறான பாவங்கள், சண்டை என என்னென்னவெல்லாம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. நாம் ஒரு சமயத்தில் உலகின் எஜமானாக இரட்டை கிரீடதாரியாக இருந்தோம் என்பதை அனைத்து பாரதவாசி குழந்தைகளும் மறந்து விட்டனர். முதல்ல தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களா இருந்தீங்க. அப்புறமேலு இப்ப நிர்குணம் உடையவர்களா ஆயிட்டீங்க. அதனாலதான் தந்தைக்கும் உங்கள் மீது இரக்கம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறமேலு நீங்க தான் அந்த சத்துவ பிரதானமா அந்த இரட்டை கிரீடதாரியா 16 கலைகள் உடையவர்களா இருந்தீங்க. இப்பதான் கீழானவர்களா மாறி போயிட்டீங்க. எப்படி உங்க நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப தந்தை தான் மீண்டும் உங்களை அந்த தெய்வீக குணங்கள் நிரம்பியவரா மாத்துறேன் அப்படின்றத சொல்றாரு. ஓகே சிஸ்டர்.
84 பிறவிகள் எடுத்து வந்தீர்கள் என்று தந்தை அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். ம். ஆச்சரியமாக உள்ளது. 84 பிறவிகளுக்கு பதிலாக 84 லட்சம் பிறவிகள் என்று ஏற்படுத்தி விட்டார்கள். அதாவது பிறகு கல்பத்தின் ஆயுளை கூட லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிவிடுகின்றனர். அடர்ந்த காரிருளில் இருக்கின்றனர் அல்லவா? எவ்வளவு பொய்! பாரதம் தான் உண்மையான கண்டமாக இருந்தது, பாரதம் தான் பொய்யான கண்டமாக இருக்கிறது. பொய்யான கண்டமாக யார் ஆக்கியது, உண்மையான கண்டமாக யார் ஆக்கியது, இது யாருக்கும் தெரியாது. ம். 84 பிறவிகள் தான் உண்மையிலே எடுக்கிறீங்க. அது டிராமாவின் விஷயம் 5000 வருஷம் தான். ஆனா மனிதர்களை பாருங்க, 84 லட்சங்கள் அப்படின்னு வருஷங்கள் அப்படின்னு 84 லட்சம் பிறவிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கல்பத்தின் ஆயுளையும் லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு எழுதி வச்சுட்டாங்க. அதான் மொத்தமா தலைகீழானவர்களா ஆயிட்டீங்க அப்படின்றத சொல்றார். மொத்தமா எந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியாதவர்களா ஆயிட்டீங்க. உண்மையான ஞானம் எது, பொய்யான விஷயம் எதுன்னு தெரிஞ்சுக்காம போயிட்டீங்க அப்படின்னு சொல்றார். பாரதம் தான் உண்மையான கண்டமா இருந்துச்சு, பாரதம் தான் இப்ப பொய்யான கண்டமா மாறி இருக்குது. இப்ப பொய்யான கண்டத்துல இருந்து உண்மையான கண்டத்துக்கு போறதுக்கான முயற்சி செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். இது யாருக்கும் தெரியாது. ராவணனை பற்றி முற்றிலும் தெரியாது. பக்தர்கள் ராவணனை எரிக்கின்றனர். யாராவது தார்மீக மனிதர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு சொல்லுங்கள், மனிதர்கள் என்னென்னவெல்லாம் செய்கின்றனர். சத்தியுகம் அதை சொர்க்கம் என்ன சொல்கிறீர்கள்? அங்கே சைத்தான் ஆகிய ராவணன் எங்கிருந்து வந்தான்? நரகத்தின் மனிதர்கள் அங்கே எப்படி இருக்க முடியும்? அப்போது இது தவறு என புரிந்து கொள்வார்கள். நீங்கள் ராமராஜ்யத்தின் படத்தை வைத்து புரிய வைக்கலாம். இதில் ராவணன் எங்கிருந்து வந்தான் நீங்கள் புரிய வைக்கவும் செய்கிறீர்கள், ஆனால் புரிந்து கொள்வது இல்லை. அரிதாக யாராவது வெளிப்படுகின்றனர். நீங்கள் எவ்வளவு குறைந்த அளவில் இருக்கின்றீர்கள். இன்னும் முன்னால் போக போக எத்தனை பேர் நிலைக்க போகிறார்கள் என புரியும். நீங்க படத்தை வச்சு நல்ல விதத்துல புரிய வைக்கிறீங்க. இந்த ராவணன் யாரு, அப்புறம் இந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடுவில் சண்டை நடந்தது மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த அசுரர்களின் காலங்கள் வேற, இந்த தேவதைகளினுடைய காலங்கள் வேற, இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கும் போது எல்லாரும் புரிஞ்சுக்கிடவும் மாட்டேங்கிறாங்க. அதுலயும் சிலர் தான் வெளிப்படுறாங்க. இப்பவும் நல்ல விதத்துல புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் போக போக எவ்வளவு பேர் இதுல நிலைக்க போறீங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ராவணன் வருஷம் ராவணனை எரிக்கிறாங்க. ஆனா ராவணன் உண்மையிலேயே யாருங்கிறது தெரியல, ஒரு மனுஷன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமா, 5 விகாரங்கள் அவன் தான் மிகப்பெரிய எதிரின்னு சொல்றாங்க. அவன் எப்படிப்பட்ட எதிரி அப்படிங்கிறது தெரியல. 5 விகாரங்கள் ஆணிடமும் 5 விகாரங்கள் பெண்ணிடமும் இருக்க இணைந்த ரூபமா அந்த 10 தலையை ராவணனா காமிச்சிருக்காங்க. அந்த விஷயத்தும் கூட தந்தை நமக்கு புரிய வைக்கும் போதுதான் புரிஞ்சுக்க முடியும். மற்றபடி அந்த 10 தலைக்கு என்ன அர்த்தம்ன்றது கூட யாருக்குமே தெரியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பழைய சித்திரத்துல, பழைய கோயில்ல பார்த்தா கூட 5 தலை பெண் தலையும் 5 தலை ஆண் தலையுமா காமிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே 10 தலையும் ஆண் தலை போல காமிச்சிட்டாங்க. எல்லாமே ஒரே போலவே காமிச்சிட்டாங்க. அதுவும் ஒவ்வொரு விகாரமும் இப்ப கோபத்துல இருக்காங்கன்னா அந்த விகாரத்தின் ஃபேஸ் எப்படி இருக்கும் அதே போலவே இருக்கும். பற்றுல இருக்காங்கன்னா அதனுடைய ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கும். லோபத்துல பேராசையில இருக்காங்கன்னா அதோட ஃபேஸ் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? 5 விகாரங்கள் ஆணுக்கு எப்படி இருக்கும், பெண்ணுக்கு எப்படி இருக்கும், அது அந்த முகபாவனையோட அமைக்கப்பட்ட சித்திரம் தான் கரெக்டான சித்திரம். அதுதான் நம்ம இதுல இருக்கும். அதனால கோர்ஸ் புக்ல கூட இருக்கும். ஓகே சிஸ்டர், சரிவா? எவ்வளவு குறைந்த அளவிற்கு போக போக யாருன்னு எத்தனை பேர் இங்க நினைக்க போறாங்க தெரியல, ஏன்னா புரியும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லியிருக்காரு. ஆக பாபா புரிய வைத்துள்ளார். ஆத்மாவின் சிறிய அடையாளத்தையும் இங்கேதான் புருவமத்தி காட்டுகின்றனர். பெரிய அடையாளம் ராஜ திலகமாகும். இப்போது தந்தை வந்துள்ளார். தனக்கு பெரிய திலகத்தை எப்படி வைப்பது, நீங்கள் சுயராஜ்யத்தை எப்படி பிராப்தியாக செய்ய முடியும் என்பதற்கான வழியை காட்டுகிறார். அதன் பெயரை ராஜயோகம் என வைத்துள்ளனர். கற்றுக் கொடுப்பவர் தந்தையாவார். கிருஷ்ணர் தந்தையாக ஆக முடியாது, அவர் குழந்தை. பிறகு ராதையுடன் சுயம்பரம் நடக்கும் போது ஒரு குழந்தை பிறக்கும். மற்றபடி கிருஷ்ணருக்கு இவ்வளவு ராணியர்கள் இருப்பதாக கூறிவிட்டனர். இது பொய் அல்லவா? ஆனால் இதுவும் நாடகத்தில் பதிவாகி உள்ளது. கிருஷ்ணருக்கு அங்க திருமணம் ஆகுது அப்படின்னா, ராதையோட திருமணம் ஆகுதுன்னா ஒரு குழந்தை பிறக்கும், அவ்வளவுதானே தவிர இங்க பாருங்க பக்தி மார்க்கத்துல என்னென்ன சொல்லி வச்சுட்டாங்க. 16,108 மனைவிகள் கிருஷ்ணருக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க. அதான் இது தவறான மகிமை, பொய்யான மகிமை ஆயிடுச்சு இல்லையா அப்படின்றத சொல்ற. அதான் உண்மையான விஷயம் எது, பொய்யான விஷயம் எது அப்படின்றத புரிய வச்சிட்டு இருக்க. சரிவா?
இப்படிப்பட்ட விஷயங்களை மீண்டும் கேட்க போகிறீர்கள். அதாவது நாடகத்தில் பதிவாகிகள்னு சொன்னார் இல்லையா, இப்படிப்பட்ட விஷயங்களை மீண்டும் கேட்க போகிறீர்கள். இப்போது குழந்தைகளாக உங்கள் புத்தியில் உள்ளது. ஆத்மாக்களாகிய நாம் எப்படி மேலே இருந்து நடிப்பை நடிப்பதற்காக வருகிறோம். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறது. இது மிகவும் சகஜமாக உள்ளது அல்லவா? குழந்தை பிறந்தது என்றால் இதை சொல் என கற்றுக் கொடுக்கின்றனர். கற்றுக் கொடுக்கும் போது கற்றுக்கொள்கிறது. உங்களுக்கு பாபா என்ன கற்றுக் கொடுக்கிறார்? தந்தை மற்றும் ஆசையை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் சொல்கிறார். நீயே தந்தையும் தாயும் என பாடவும் செய்கிறீர்கள். ஆத்மா பாடுகிறது அல்லவா? அளவற்ற சுகம் கிடைக்கிறது. சிவபாபா நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இங்கே நீங்கள் சிவபாபாவிடம் வந்திருக்கிறீர்கள். பாகீரதம் எனில் மனித வடிவில் உள்ள ரதம் அல்லவா? இதில் பரம்பிதா பரமாத்மா வீற்றிருக்கிறார். ஆனால் ரதத்தின் பெயர் என்ன? பெயர் பிரம்மா என இப்போது நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் பிரம்மாவின் மூலம் பிராமணர்களை படைக்கிறார் அல்லவா? அதாவது அந்த குழந்தை பிறக்குது அப்படின்னா இதை சொல் இதை செய் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னாங்கன்னா அது போல அந்த குழந்தையும் சொல்லும். அதே போல தந்தையும் உங்களுக்கு என்ன சொல்றாரு? தந்தை மற்றும் ஆஸ்தி அப்படிங்கிற இந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது தந்தையை நினைவு செய்யணும் மன்மனாபவ, இன்னொன்னு ஆஸ்தியை நினைவு செய்யணும் மத்தியாஜீபவ. அடுத்து இவர் பாக்கியரதமா இருக்காரு பிரம்மா. பாக்கியரதம்னா என்னது? பாக்கியசாலி ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபாபா இந்த பிரம்மாவுடைய உடல்ல பிரவேசம் ஆயிருக்காரு இல்லையா, அப்ப இந்த பிரம்மா என்ன ஆயிட்டாரு? பாக்கியரதன் ஆயிட்டாரு இல்லையா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பாக்கியரதன் மூலமா தான் பிராமணர்களாகிய நீங்களும் தத்தெடுக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். படைக்கிறார் அல்லவா? முதலில் உச்சி குடுமி போன்ற பிராமணர்கள் உருவாகின்றனர். பிறகு தேவதைகள். முதலில் பிராமணர்கள் தேவைப்படுகின்றனர். ஆகையால் விராட ரூபமும் காட்டியுள்ளது. பிராமணர்களாகிய நீங்கள் தான் பிறகு தேவதைகள் ஆகின்றீர்கள். தந்தை மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்கிறார். ஆனாலும் கூட மறந்து விடுகின்றனர். குழந்தைகளே, நாம் கணவன் மனைவி அல்ல, நாம் ஆத்மாக்கள். இதை நினைவில் வையுங்கள் என தந்தை கூறுகிறார். நாம் பெரிய பாபாவிடமிருந்து சிறிய பாபா மூலம் ஆசையை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்றால் ராவண குணங்களின் நினைவு மறந்துவிடும். இது தூய்மையாய் இருப்பதற்கான நல்ல யுக்தியாகும். பாபாவிடம் பல ஜோடிகள் தம்பதியர் வருகின்றனர். இருவருமே பாபா என அழைக்கின்றனர். எப்போது நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் என நினைவு வருகின்றதோ பிறகு ராவண பழக்க வழக்கத்தின் நினைவு மறந்துவிட வேண்டும். இதில் உழைக்க வேண்டியுள்ளது. முயற்சியின்றி எதுவும் நடக்காது. நாம் பாபாவுடையவர் ஆகியுள்ளோம். அவரைத்தான் நினைவு செய்கிறோம். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழியும் என பாபாவும் கூறுகிறார். 84 பிறவிகளின் கதை முற்றிலும் சகஜமானதுதான். மற்றபடி தந்தையை நினைவு செய்வதில் முயற்சி தேவைப்படுகிறது. முயற்சி செய்து குறைந்தபட்சம் 8 மணி நேரம் நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்கிறார். 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வகுப்பிற்கு வந்தீர்கள் என்றால் தந்தை நமக்கு கற்பிக்கிறார் என நினைவு வரும். இப்போது நீங்கள் தந்தையின் முன்னால் இருக்கிறீர்கள் அல்லவா? தந்தை குழந்தைகளே என சொல்லி புரிய வைக்கிறார். குழந்தைகளை கேட்கிறீர்கள், கெட்டதை கேட்காதீர்கள் என தந்தை சொல்கிறார். இதுவும் கூட இப்போதைய விஷயம்தான். ஓகே, அந்த கணவன் மனைவி அந்த விஷயத்த சொன்னாரு. கணவன் மனைவியில நீங்க நம்ம ஆத்மாக்கள் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி வர்றாங்க. ஆனா 2 பேருமே பாபான்னு தான் கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு தந்தையோட குழந்தைகள்னா அவங்க சகோதரர்கள் அப்படின்னு புரிய வைக்கிறாரு. ஆமா, அப்படின்னும் போது தூய்மையா இருக்கிறதுக்கான ஒரு நல்ல யுக்தியா இருக்குது இல்லையா? நீங்க சகோதரர்கள் போது இந்த ராவணனுடைய இந்த பழைய நினைவுகள்லாம் மறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தந்தையே எவ்வளவு நேரம் நினைவு செய்யணும்? 8 மணி நேரம் நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் இங்க வாரீங்கன்னா கூட தந்தை மூலமா அந்த கிடைக்கக்கூடிய ஞானத்தை கேட்குறீங்க. கேட்டும் நல்ல விதத்துல தாரணை செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, தந்தை நினைவும் செய்யணும், இங்க முரளி கேட்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சொல்லி புரிய வைக்கிறார். நீங்கள் கேட்கிறீர்கள், கெட்டதை கேட்காதீர்கள் என தந்தை சொல்கிறார். இதுவும் கூட இப்போதைய விஷயம். நாம் ஞானக்கடலாகிய தந்தையிடம் அவர் முன்னால் வந்துள்ளோம் என இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஞானக்கடல் தந்தை உங்களுக்கு முழு சிருஷ்டியின் ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். பிறகு எடுப்பதும் எடுக்காததும் அவரவர்களை பொறுத்ததாகும். தந்தை இப்போது நமக்கு ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் இப்போது ராஜயோகம் கற்றுக்கொள்கிறோம். பிறகு எந்த சாஸ்திரமும் முதலானவற்றின் பக்தியின் அம்சமும் இருக்காது. பக்தி மார்க்கத்தில் ஞானம் சிறிதளவும் இல்லை. ஞான மார்க்கத்தில் பிறகு பக்தி சிறிதளவும் இல்லை. ஞானக்கடல் வரும்போது ஞானம் சொல்வார்.
அவருடைய ஞானமே சத்கதிக்கானதாகும். சத்கதி வழங்கும் வள்ளல் ஒருவர்தான், அவர்தான் பகவான் என அழைக்கப்படுகிறார். ஞானம் இருக்கும்போது பக்தி துளியளவும் இருக்கிறது இல்ல, பக்தி இருக்கும்போது ஞானம் துளியளவும் இருக்கிறது இல்ல. எப்ப ஞான கடல் தந்தை வாராரோ அப்பதான் இந்த பக்தியிலிருந்து விடுவிக்கிறார். பக்தியிலிருந்து உங்களை சத்கதிக்கு அழைச்சிட்டு போறார். ஏன்னா சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் இவர் ஒருத்தர் தானே, அவரைத்தான் பகவான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றார். சத்கதி கிடைக்கணும்னா ஞானம் வேணும். சத்கதினா என்ன? நல்ல ஒரு கதி, முக்தி, ஜீவன் முக்தி, அதைத்தான் கதி சத்கதி அப்படின்னு சொல்லுவாரு. இந்த முக்தி ஜீவன் முக்தி கிடைக்கணும்னா ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தியின் மூலமா முக்தியோ ஜீவன் முக்தி அடைய முடியாது, ஞானத்தின் மூலமா தான் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி. சரி வாசி. அந்த ஞானத்தை இப்ப ராஜயோகம் மூலம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு சொல்லி சொன்னாரு. அழைக்கின்றனர் ஒரு பகவானைத்தான், அனைவரும் ஒரு பதித்த பாவனரைத்தான் அழைக்கின்றனர். பிறகு இன்னொருவர் எப்படி இருக்க முடியும்? இப்போது தந்தையின் மூலம் குழந்தைகளாகி நீங்கள் உண்மையான விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். குழந்தைகளே, நான் உங்களை எவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்கிவிட்டு சென்றேன் என தந்தை சொல்லி இருக்கிறார். 5000 வருடங்களின் விஷயமாகும். நீங்கள் இரட்டை கிரீடதாரிகளாக இருந்தீர்கள், தூய்மையின் கிரீடமும் இருந்தது. பிறகு ராவண ராஜ்யம் ஏற்பட்ட போது நீங்கள் பூஜாரிகளாக ஆகிவிடுகிறீர்கள். இப்போது தந்தை படிப்பிக்க வந்துள்ளார் எனும் போது அவரின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும், பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும். நான் இந்த சரீரத்தை கடனாக எடுக்க வேண்டியுள்ளது என தந்தை சொல்கிறார். மகிமை அனைத்தும் அந்த ஒருவருடையது ஆகும். அதாவது பிரம்மா அவருடைய ரதமாக இருக்கிறேன். நான் காளை மாடு அல்ல. பலியாவது அனைத்தும் உங்கள் மீது. சொல்லுங்க. அந்த தூய்மையின் அந்த ராஜ்யம் இருக்கும்போது நீங்க டபுள் கிரீடதாரியா இருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ராவண ராஜ்யத்துக்குள்ள வரும்போது தூய்மையற்றவர்களா மாறிடுறீங்க. இப்ப தூய்மையாகிறதுக்கான தந்தை கிட்ட வந்து அந்த முயற்சி செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் பிரம்மாவுடைய ரதத்தை நான் ஆதாரம் எடுத்து உங்களுக்கு ஞானம் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க பூஜாரிகளா பூஜைக்குரியவர்களா இருந்தீங்க, இப்ப பூஜாரிகளா மாறிட்டீங்க. பூஜாரிகளா மாறினவங்களை இப்ப ஞானம் கொடுத்து மீண்டும் பூஜைக்கு தகுந்தவரா மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அதான் பிரம்மா பாப்பா நான் ஒன்றும் சாதாரண மனிதன் தான், நான் ஒன்றும் காளை மாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா காளை மாடு மேல சிவன் அந்த வாகனமா எடுத்து மாறார் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க கதையில. சிவன் கோயில்ல கூட சிவனுக்கு முன்னாடி அந்த நந்தி இருக்கிறது மாதிரி காமிச்சிருக்காங்க. அதனால தான் பாபா சொல்றார் நான் ஒன்றும் காளை மாடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? காளை மாடு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே 5000 வருஷ கதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் காளை மாடல்ல, பலியாவது அனைத்தும் உங்கள் மீது. பாபா உங்களுக்கு சொல்கிறார், இடையில் நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு மட்டும் தனியாக எப்படி சொல்வார்? உங்களுக்கு கூறுகிறார், நானும் கேட்டுக்கொள்கிறேன். இவர் பிரம்மா கூட முயற்சி செய்யும் மாணவராவார். நீங்களும் மாணவர்கள். இவரும் படிக்கிறார், தந்தையின் நினைவில் இருக்கிறார், எவ்வளவு குஷியில் இருக்கிறார். லட்சுமி நாராயணரை பார்த்து குஷி ஏற்படுகிறது. நாம் இப்படி ஆக போகிறோம். நீங்கள் இங்கே வந்ததே சொர்க்கத்தின் இளவரசன் இளவரசி ஆவதற்கு. ராஜயோகம் அல்லவா? லட்சியம் குறிக்கோளும் உள்ளது. படிப்பிக்க கூடியவரும் வந்திருக்கிறார். பிறகு ஏன் அவ்வளவு குஷி இல்லை? உள்ளுக்குள் மிகவும் குஷி ஏற்பட வேண்டும். பாபாவிடமிருந்து நாம் ஒவ்வொரு கல்பமும் ஆசையை எடுக்கிறோம். இங்கே ஞானக்கடலிடம் வருகிறோம். நீரின் விஷயம் அல்ல, இதை தந்தை அருகில் அமர்ந்து புரிய வைக்கிறார். நீங்களும் இவர்கள் தேவதைகள் போல் ஆவதற்காக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதான் அந்த உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும். படைப்பவர் தந்தையா இருக்காரு. படைப்பினுடைய முதலீடு கடையின் ரகசியத்தை சொல்றாரு. தந்தை கிட்ட இருந்து ஞானம் கேட்டுட்டு இருக்கோம், படிப்பு படிச்சுட்டு இருக்கோம், ஆஸ்தி அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு குஷி வரதில்லை அப்படின்றது சொல்றாரு. பிரம்மா பாபாவுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில எதையும் சொல்றது கிடையாது, உங்களுக்கு சொல்றாரு. அதே போல நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஞானம் தனிப்பட்ட முறையில பிரம்மா பாபாவுக்குலாம் கொடுக்கறது இல்ல. பிரம்மா பாபா தந்தை உங்களுக்கு ஞானம் கொடுக்கும்போது அவரும் கேட்டுக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லட்சுமி நாராயண் சித்திரத்தை பார்க்கும்போது குஷி வருது, நம் உலகத்திற்கு எஜமானராக ஆக போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் ஞாபகம் வரும்போது தந்தைக்கும் குஷி வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீரின் விஷயம் அல்ல, தந்தை தான் நமக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் இப்போது தேவதையாவதற்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆமா, நீரின் விஷயம் இல்லைன்னா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் அப்படிங்கிறது பதித்த பாவனர், அது சிவபாபாவின் மகிமையா இருக்குது. இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பக்தி மார்க்கத்துல பொய்யான விஷயமா கங்கை தான் தூய்மையாக்குது, கங்கை தான் பதித்த பாவனி அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதான் அது எதுவும் பேசுவாங்க, இந்த அகத்தியர்ல கடல்ல எல்லாம் குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது ம், அதாவது கடலை குடிச்சிட்டாரு அகத்தியர் அப்படின்னு சொல்லுவாரு. ஞான கடலை அப்படிங்கறத வந்து இப்படி சொல்லுவாங்க. ம், கடலை குடிச்சிட்டாருன்னு. அதான் அவர் சொல்றாரு, இதெல்லாம் நீரின் விஷயம் அல்ல, ம், இது ஞானத்தின் விஷயம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு நமக்கு. அவருக்கு படுத்துக் கொண்டது குழந்தைகளுக்கு மிகவும் குஷி ஏற்படுவதும், நாம் இப்போது வீட்டிற்கு செல்கிறோம். இப்போது யார் எவ்வளவு படிக்கிறீர்களோ அந்த அளவு உயர் பதவி அடைவீர்கள். ஒவ்வொருவரும் தம் முயற்சியை செய்ய வேண்டும். மனச்சோர்வு அடைந்து விடாதீர்கள். மிகப்பெரிய லாட்டரியாகும். புரிந்து கொண்டு இருந்தாலும் பிறகு ஆச்சரியப்படும்படியாக ஓடிப்போய் படிப்பை விட்டு விடுகின்றனர். ம், மாயை எவ்வளவு பலம் வாய்ந்ததாக உள்ளது. அச்சா, ஓம் சாந்தி. ம். அதாவது நல்லா படிக்கிறாங்க, அப்புறம் தந்தையின் கையை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப மாயை எவ்வளவு பலசாலியா இருக்குதுன்னு பாருங்க. அப்ப நீங்களும் எச்சரிக்கையோடு இருக்கணும். தந்தையின் கையை விட்டு ஒருபோதும் போயிடக்கூடாது. பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். இருந்தாலும் தந்தையின் கையை விட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா எல்லா சுமைகளையும் தந்தை கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க ஃப்ரீயா இருங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், மாயும் சர்வசக்திவானா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி sister. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனக்குத்தானே ராஜ திலகத்தை வைத்துக் கொள்வதற்காக தகுதி மிக்கவராக ஆக வேண்டும். நல்ல குழந்தைகளாகி நிரூபித்து காண்பிக்க வேண்டும். நடத்தை மிகவும் ராயலாக வைத்துக் கொள்ள வேண்டும். தந்தைக்கு முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும். ம். தங்களுக்கு தாங்களே ராஜ திலகம் வைத்துக் கொள்வதற்கான தகுதி மிக்கவராகணும். நல்ல நடத்தை இருக்கணும். அந்த நல்ல குழந்தைகளாகவும் இருக்கணும். தந்தைக்கு உதவியாளராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். தாரணைக்கு இரண்டாவது பாயிண்ட்ஸ் அப்பா சொல்றாங்க, ம், மாணவர்கள் பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்ற குஷியில் படிப்பை படிக்க வேண்டும். ஒருபோதும் முயற்சியில் மனசோர்வு அடையக்கூடாது. ம். பகவான் பாடம் கற்பிக்கிறார், நாம் மாணவர்களா இருக்கோம் அப்படிங்கிற இந்த குஷியில இருக்கணுமே தவிர ஒருபோதும் மனச்சோர்வு இருக்கக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்பா வரதானம் கொடுக்கறாங்க. ம், தனது அதிகாரத்தின் சக்தி மூலம் திருமூர்த்தி என்ற படைப்பை உதவியாளராக மாற்றக்கூடிய ம், திருமூர்த்தி என்ற படைப்பை உதவியாளராக மாற்றக்கூடிய மாஸ்டர் படைப்பவராகுக. ம், 3 விதமான சக்திகள், மனம், புத்தி, சமஸ்காரம். இது படைப்பவராகிய உங்களின் படைப்பாகும். ம், இவற்றை தனது அதிகாரத்தின் சக்தி மூலம் உதவியாளராக மாற்றிக் கொள்ளுங்கள். ம், எப்படி ராஜாதான் ம், ராஜா தான் எந்த செயலும் செய்வதில்லை, ஆனால் செய்ய வைக்கிறார். செய்யக்கூடிய ராஜ்யத்தின் பணியாளர்கள் தனியாக இருப்பார்கள். அதுபோல ஆத்மாவும் செய்ய வைக்கக்கூடியவராகும். செயல்படுவது இந்த விசேஷ 3 சக்திகளாகும். எனவே மாஸ்டர் படைப்பவர் என்ற வரதானத்தை நினைவில் வைத்து திருமூர்த்தி சக்திகளையும் சாக்கார கர்மேந்திரங்களையும் சரியான பாதையில் நடத்துங்கள். ம். அதான் திரிமூர்த்தி சக்தி அப்படின்றது மனம், புத்தி, சம்ஸ்காரம் அதான் குறிக்குது. அந்த மனம், புத்தி, சம்ஸ்காரத்தை அது படைப்பா இருக்குது. நீங்க படைப்பவரா இருக்கீங்க. அப்ப நீங்க அந்த படைப்பின் மீது அதிகாரம் செலுத்துங்க அப்படின்னு சொல்றார். ஆத்மாக்களான நீங்க ராஜாக்கள். இந்த மனம், புத்தி, சம்ஸ்காரம் உங்களுடைய துணைவர்கள். அப்ப படைப்பவரான நீங்க இந்த படைப்பா இருக்கக்கூடிய திரிமூர்த்தி இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, சூட்சம இந்திரியங்கள், சூட்சம தேவதைகள்னு சொல்றாங்க அந்த திரிமூர்த்திய. தந்தை அதை சூட்சம இந்திரியங்கள்னு சொல்லுவார். எப்படி ஒரு ராஜா தன்னுடைய உதவியாளர் மூலமா காரியங்கள் செய்ய வைப்பாரோ தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, அதே போல ஆத்மாவான நீங்க ராஜா உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மனம், புத்தி, சம்ஸ்காரம் அப்படிங்கிற இந்த உதவியாளர்களை இல்ல திரிமூர்த்தியின் படைப்பை உங்களுடைய காரியத்துக்கு செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த திரிமூர்த்தியின் சக்தியை உங்களுடைய காரியத்துல செயல்படுத்துங்க, உங்களுடைய கட்டளைப்படி இதை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கூடவே உங்களுடைய சாக்கார கர்மேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அதையும் உங்களுடைய கட்டளைப்படி நடத்துங்க. சக்திகளையும் சாக்கார கர்மேந்திரங்களையும் திருமூர்த்தி சக்திகளையும் சரியான பாதையில நடத்துங்க அப்படின்னு. ஆமா, இது நல்ல விதத்துல புரிஞ்சுக்கணும். அது திரிமூர்த்தி அப்படிங்கிறது மனம், புத்தி, சம்ஸ்காரத்தை தான் குறிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பிரம்மா ஞானவானா இருக்கார். அந்த ஞானத்தின் சக்திங்கிறது புத்தியை குறிக்குது.
அப்புறம் அந்த சங்கரர் வந்து மனதின் சக்தியா இருக்கார். மனதின் சக்தி அப்படின்னா அந்த யோகத்துல இருக்கக்கூடிய நிலை. அதான் மன்மனாபவ, மனதார தந்தை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இல்ல புத்தியின் மூலமா ஞானத்தை சிந்தனை செய்து அதன் மூலமா நல்ல உணர்வுகளை எழுப்பி தந்தையின் நினைவுல இருக்கக்கூடிய விஷயம். அதான் ஞானம்ன்றது புத்தி, யோகம்ன்றது மனம். அதை குறிக்கக்கூடியது. அதுதான் பிரம்மா மற்றும் சங்கரரா காமிச்சிருக்காங்க. அடுத்து விஷ்ணு காமிச்சிருக்கிறது வந்து குணங்களுக்கு, தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரத்தை உருவாக்குங்க அப்படின்னு அப்பா சொல்லுவார் இல்லையா? அதுதான் இந்த சம்ஸ்காரம் குணங்கள் நிரம்பியதா இருக்கணும். அதைத்தான் விஷ்ணு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இந்த 3 தான் மனம், புத்தி, சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்றது. இதைத்தான் பாபா என்ன சொல்வாரு? ஞானம், குணம், சக்தி, இந்த 3 விதமான அலங்காரம் நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லுவார். நல்ல டீட்டெயிலான விஷயங்கள் இதெல்லாமே. அதை இந்த ஒரு வரதானத்திலே கொடுத்திருக்காரு. நல்ல விதத்துல அதை புரிஞ்சுக்கணும். சூட்சும தேவதைகள்னா என்ன, இந்த சூட்சும இந்திரியங்கள்னா என்ன, அப்புறம் இந்த மனம், புத்தி, சம்ஸ்காரம்னா என்ன, இந்த ஞானம், யோகம், தாரணை அப்படின்னு சொல்லுவார். ஞானம்ன்றது தெரியுது, அப்பா கொடுத்த ஞானம், அதை புத்தினால சிந்தனை செய்யறோம். யோகம்ன்றதும் தந்தை நினைவு செய்யக்கூடிய விஷயமா இருக்கு. தாரணை அப்படிங்கிறது தெய்வீக குணங்களின் தாரணை. எப்ப இந்த தாரணை வருதோ அப்பதான் இந்த தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரம் உருவாகும். இது எல்லா விஷயமும் அந்த மனம், புத்தி, சம்ஸ்காரத்துக்குள்ளே இருக்குது. அந்த ராஜாவா, ஆத்ம ராஜாவா இருந்து இந்த மனம், புத்தி, சம்ஸ்காரத்தின் உதவியாளர்களை ஆக்கி உங்களுடைய கர்மேந்திரியங்களையும் உங்களை கட்டளைப்படி நடத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஆத்மா ராஜா, மனம், புத்தி, சம்ஸ்காரம் உங்களுடைய துணைவர்கள், உங்களுடைய கர்மேந்திரியங்கள் உங்களுடைய பிரஜைகள். இப்படிப்பட்ட சுயராஜ்ய அதிகாரியா நீங்க இங்க வாழ்ந்தீங்க சங்கம யுகத்துல அப்படின்னா கண்டிப்பா எதிர்கால விஸ்வராஜ்ய அதிகாரியா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவார். அதுவும் இந்த விஷயத்துக்குள்ளே அடக்கம். ஓகே சிஸ்டர், சரிவா? அந்த திருமூர்த்தி சக்திங்கிறது இன்னைக்கு முரளியில புதுசா இருக்கு. மனம், புத்தி, சம்ஸ்காரம், அந்த திருமூர்த்தி சக்திகள்ங்கிறது இன்னைக்கு சொல்லியிருக்கேன் சிஸ்டர் கிளாஸ்ல. ஆனா யாரும் கவனிக்கிறது தான் இல்ல. சரி, ஓகே. அப்படி இருக்கலாம். நம்ம இன்னைக்கு கவனிச்சு எடுத்துப்போம். திருமூர்த்தி சக்தியையும் கர்மேந்திரியங்களையும் சரியான பாதையில் நடத்த சொல்லியிருக்காங்க அப்பான்னு எடுத்துப்போம். திருமூர்த்தி சக்தினா மனம், புத்தி, சமஸ்காரம். ஓகே, அப்பா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. அவ்யக்த பாலனையின் வரதானத்தின் அதிகாரத்தை பெறுவதற்காக, அவ்யக்த பாலனையின் வரதானத்தின் அதிகாரத்தை பெறுவதற்காக தெளிவானவர் ஆகுக. In order to claim a right to the blessing of receiving avyakta sustenance, be straightforward. Be straightforward. avyakta sustenance na avyakta பாலனை. Be straightforward தான் தெளிவா இருங்க, தெளிவானவர் ஆகுங்கள். To claim, in order to claim னா பெறுவதற்காக, blessings வரதானம். In order to claim a right to the blessing of receiving avyakta sustenance, be straightforward. இந்த பிரதர் அவ்யக்த பாலனையின் வரதானத்தின் அதிகாரம்ங்கிறாரு. வரதானத்தின் அதிகாரத்தை பெறுவதற்கு தெளிவானவர், பி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், தெளிவானவர் ஆகணும் அப்படின்னா மனம், புத்தி தெளிவா, கிளீன் அண்ட் கிளியரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். எப்ப யோக நிலையில நிலைச்சிருக்கீங்களோ அப்பதான் கிளீன் அண்ட் கிளியரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நீங்க இப்ப என்ன பாலனையில இருக்கீங்க? அவ்யக்த பாலனையில இருக்கீங்க. அந்த அவ்யக்த பாலனையின் வரதானம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த வரதானத்தின் அதிகாரத்தை பெறணும் அப்படின்னாலே நீங்க தெளிவானவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கிளீன் அண்ட் கிளியர் புத்தி உங்களுக்கு எப்ப இருக்குதோ அப்பதான் அவ்யக்த பாலனை முழுமையா உங்களால அடைய முடியும். அந்த வரத்திற்கான அதிகாரத்தை அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோக நிலையில பாலனை, அவ்யக்த பாலனை, சாக்கார பாலனை, தாதி ஜானிதாதிலாம் நேரா இருந்தப்ப பாபா சாக்காரத்துல இருந்தப்ப அந்த பாலனை இல்ல, நேரா கொடுத்தது பாபா கொடுத்தது அப்படிதான் பிரதர். சாக்கார பாலனைங்கிறது பிரம்மா பாபா உயிரோட இருக்கும் போது, அதான் அங்க இருக்கும்போது இப்ப அவ்யக்த பாலனை இல்ல. அவ்யக்த பாலனைங்கிறது குல்சார் தாதி சரீரத்துல பிரம்ம பாபா பிரவேசமாயி இருந்த வரைக்கும் அவ்யக்த பாலனை. இப்ப பிரம்ம பாபாவும் சுட்சுமத்துல இருக்காரு, நிராகார பாபாவும் அங்க இருக்காரு அப்படின்னா இப்ப நமக்கு நடக்கக்கூடியது நிராகார பாலனை அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்டா சிவபாபாவே நடத்தக்கூடிய ஒரு பாலனை. சாக்காரம், அவ்யக்தம், நிராகாரம். இப்ப 2 பேருமே நமக்கு ஒரு பாலனை இது இல்லையா? அதாவது எப்படி ஒரு வழிகாட்டுதல் இல்லாம டைரக்டா சிவபாபாவோடய கனெக்ஷன் பண்ணி நமக்கு ஒரு பாலனை நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? அதான் நிராகார பாலனைன்னு கூட சொல்லுவாங்க. சரி, இன்னைக்கு அப்பா அவ்யக்த பாலனை மட்டும் சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அவ்யக்த பாலனா பிரம்ம பாபா அவ்யக்தமான பிறகு அவருடைய சூட்சும உடம்பை எடுத்துக்கிட்டு சிவபாபா குல்சார் தாதிக்குள்ள வந்து கொடுத்ததுதான் அவ்யக்த பாலனை. இப்ப குல்சார் தாதி இல்லையா?
இப்ப அவ்யக்த பாலனைன்னா இப்ப சூட்சும உலகத்துல பிரம்மா இருக்காரு இல்லையா, பிரம்மாவோடம்ல சிவபாபா வந்திருக்காங்க இல்லையா, அந்த பாலனை கூட அவ்யக்த பாலனை நம்ம ஆமா எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். ஆனாலும் ரெண்டுமே இருக்குது. நிராகார பாலனைன்னு கூட இதை எடுத்துக்கலாம். சரி, ஓகே சிஸ்டர், எப்படினாலும் சொல்லலாம். சரி, நீங்க அடுத்து வாசி. அவ்யக்தேஸ்வரா, ம் ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். தூய்மை என்றால் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது, இது அஸ்திவாரமாக இருக்கிறது. ஆனால் இதன் கூடவே மேலும் 4ம் இணைந்து இருக்கிறது. ம் கோபம் மற்றும் இதனுடைய துணைவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த மகா பூதங்களை தியாகம் செய்து, அதன் கூடவே அதனுடைய யாரெல்லாம் குழந்தை குட்டிகள் சிறிய அளவில் பெரிய அளவில் இருக்கிறார்களோ அவற்றையும் தியாகம் செய்யும் பொழுதுதான் தூய்மையின் ஆன்மீக பர்சனாலிட்டியின் தாரணை ஆகும். ம் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது, இதுதான் அஸ்திவாரம். ஆனா கூடவே 4ம் இணைந்து இருக்கிறது. 4னா கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், அதனுடைய துணைவர், அதனுடைய மகா பூதங்கள், இது எல்லாத்தையுமே தியாகம் செய்யணும் அப்படிங்கிறாரு. அதோட குழந்தை குட்டி எல்லாம் பெரிய அளவில் சிறிய அளவில் இருக்கிறது எல்லாத்தையும் தியாகம் செய்யும் போதுதான் தூய்மையின் ஆன்மீக பர்சனாலிட்டி தாரணையாகும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க பிரதர். ஓகே சிஸ்டர், நீங்களே சொல்லிட்டீங்களே. ஓகே, சொல்லிடுறேன். தூய்மை, அதாவது பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை கிடையாது. எண்ணம், சொல், செயல் 3மே தூய்மையா இருக்கணும். அதுக்கு இந்த கோபம்ங்கிற மகாபூதம் இருக்குது இல்லையா, இந்த கோபம்ங்கிற மகாபூதத்தை தியாகம் செய்யணும். இந்த கோபத்தை நேரடியா தியாகம் செய்ய முடியாது. இந்த பின்னாடி இருக்குது இல்லையா, பற்று, பேராசை, அகங்காரம், இதை எப்ப விடுறீங்களோ அப்பதான் இந்த கோபத்தையும் விட முடியும். அதனாலதான் கோபத்தையும் அந்த உதாரணமா சொல்லியிருக்காரு. அதனுடைய குழந்தை குட்டிகளும் இருக்காங்க. இந்த பொறாமை, பழி வாங்கக்கூடிய குணம், அப்புறம் புரணி பேசுறது, அப்புறம் ஒண்ணுக்கு மாத்தி இன்னொன்னா சொல்றது, பொய் பேசுறது, இது போல அதனுடைய குழந்தை குட்டிகளா இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாத்தையும் தியாகம் செய்யணும். அதுதான் எண்ணம், சொல், செயல், இதுல கவனம் கொடுக்கணும். 3லையும் தூய்மையா இருக்குமா அப்படின்னு. எண்ணத்துல தூய்மையா இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, வார்த்தையிலையும் தூய்மை இருக்குதான்னு பார்க்கணும், செயல்லையும் தூய்மை இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இருந்தா தான் உங்களுக்கு அந்த தூய்மையின் ஆன்மீக பர்சனாலிட்டி தாரணையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். நன்றி. அருமையான அவ்யக்த பாலனை கொடுத்த பாபாவுக்கு நன்றி. ஓம் சாந்தி. வரதானம் கூட அந்த திருமூர்த்தி சக்திகளை வந்து நல்ல விதமா கர்மேந்திரியங்களையும் சேர்த்து பயன்படுத்த சொல்லியிருக்கிறாரு. ஓகே பிரதர், பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.